வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏப்ரல் 2024 உண்டான போர்டு எக்ஸாம் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டைம் டேபிள் வந்து பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போவோம். வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டெக்னிக்கல் எஜுகேஷன் போர்டு எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2024 டைம் டேபிள் ரெக்கார்டிங் லெட்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 11/3/2024 இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 10/4/2024 அன்னைக்கு அரியர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. செமஸ்டர் 1 பார்த்தீங்கன்னா 10/4/2024 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செமஸ்டர் 2 இப்போ நடந்துட்டு இருக்கிற செகண்ட் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் இயருக்கு செகண்ட் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா மதியானம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் டேபிள் வந்து இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி டீட்டெயிலான டைம் டேபிள் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, உங்களுக்கு என்ன, நீங்கள் எந்த செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கீங்க, அது நீங்கள் படிக்கக்கூடிய செமஸ்டருக்கு உண்டான சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குது, அது என்னைக்கு எக்ஸாம் வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க, காலையிலேயோ மத்தியானம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6/4/2024 அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அரியர் போன வருஷம் ஃபர்ஸ்ட் இந்த என் ஸ்கீம் சிலபஸ் இருந்திருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து ஆர் 2023 அப்படின்னு சொல்லி ஸ்கீம் வந்து புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் இயருக்கு. இதுக்கு முன்னாடி படித்த ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா என் ஸ்கீம் சிலபஸ் வந்து படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதே 6/4 தான் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கும் 2/5/2024 அன்னைக்கு வந்து 2 to 5 வந்து எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. சிவில் பார்த்தீங்க அப்படின்னா 3rd செமஸ்டர், 4th செமஸ்டர், 5th செம், 4th செம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து 6ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. 6/4/2024. சரிங்களா? சிவில் இன்ஜினியரிங்க்கு 6th செமஸ்டர் வந்து அவங்க சொன்ன பிரகாரமே 28ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 28/3/2024 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் 4th செமஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு 6ஆம் தேதியும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு 5ஆம் தேதியே வந்து அவங்க வந்து ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க, டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த டைம் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டைம் டேபிள் வந்து நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 105 பேஜ் பக்கமா இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக வந்து இருக்கு. நீங்க வந்து பார்த்து உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கிரேஸ் அந்த சப்ளிமெண்ட்ரி அரியர் வச்சுட்டு எக்ஸாம் எழுதுறவங்க, எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கட்டினவங்கலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.